வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? யார் அந்த நிக்கிதா? அஜித்குமார் வழக்குல மிகப்பெரிய ஒரு திருப்பமாக இருக்கிறது. அந்த பெண்மணியை இப்போ கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கிறது. அவருக்கு உதவிய டிஎஸ்பியையும் கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்னு தகவல் வருது. இந்த விசாரணை வந்து துரித கதியில நடக்குது. இப்ப திமுக மீது குற்றச்சாட்டு சொல்ற எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த முறை மாதிரி இப்ப தூத்துக்குடி சம்பவங்கள் மாதிரி யாரையுமே கைது செய்யாம விட்டுறது, அந்த மாரிலாம் இல்ல. 13 பேரை சுட்டுக் கொன்றவர்களை யாரையுமே கைது செய்யல. விசாரணை தான் நடந்தது. அதே மாதிரியாக நடக்காமல், திமுக அரசு வந்து முக்கியமான 5 நபர்களை தாக்கி 5 நபர்களை கைது செய்திருக்கார்கள். இப்ப டிஎஸ்பி தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அவன அடிச்சு நொறுக்குங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன காரணம்? யார் அந்த நிக்கிதா? நிக்கிதா மீது பல வழக்குகள் இருப்பதாக கூட சில செய்திகள். ஸோ இவற்றையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அஜித்குமார் கொலை வழக்கு மிகப்பெரிய அளவுல பேசுபடும் பொருளாகி இருக்கிறது. திரிபுவனம் அப்படிங்கிற ஊர்ல நடந்த சம்பவம். அவர் வந்து கோவில் காவலாளியாக இருந்திருக்கிறார். கோவிலுக்கு வந்த அம்மா, பொண்ணு 2 பேரும் வந்திருக்காங்க. அங்க அஜித்குமாரோட ஏதோ தகராறு நடந்திருக்கு. அவர் ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. அதுல நடந்த பிரச்சனையில என்ன பண்ணிருக்காங்க, இவங்க வந்து கலெக்டர் தன்னுடைய நண்பர் அப்படிங்கிறதுனால அவங்கள வச்சு டிஎஸ்பிக்கு சொல்லி டிஎஸ்பி தான் அந்த 5 பேர இவங்கள தாக்கியிருக்காங்க. கேட்டா நகைப்பை காணாமல் போய்விடுது. ஒரு 9½ பவுன் நகை காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஜித் குமாரை தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்ல அவர் காதுல அடிபட்டு மூளைக்குள்ள ரத்தம் கசிந்து அவர் இறந்திருக்கிறார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவர் தண்ணி கேட்டிருக்காரு அடிக்கும்போது. அந்த தண்ணி கூட குடுக்காம அவர அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தமான செய்தி தான். அதாவதுங்க எந்த ஆட்சியில் நடக்குது, இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிறதுலாம் இல்ல. தவறு நடந்தால் கண்டிப்பாக தவறுதான். அதுல முக்கிய குற்றவாளிகளாக இருக்க 5 பேர், டிஎஸ்பி, அந்த நிக்கிதா எல்லோருமே கைது செய்திருக்காரு. அந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க மேல 2011ஆம் ஆண்டு 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. 2014ன்னு நினைக்கிறேன். ஒரு ரூ. 16,00,000 மோசடி வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ அந்த பெண்மணி வந்து சரியான ரெக்கார்ட் இருக்கிற பெண் இல்ல. அவங்க மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. ஸோ அதனால அது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக அமைந்திருக்கிறது இந்த கேஸ்ல. ஸோ அந்த நிகிதாவையும் கைது செய்திருக்கார்கள். ஏ1 அவங்க தான். ஏ1 நிகிதா அவர்கள் தான். ஏன்னா அவங்க சொல்லி தான் அஜித் குமாரை தாக்கி இருக்கிறார்கள். அவர் நகை திருடியதாக சொல்றாங்க. பட் அந்த நகை எங்கே என்று தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க. பாஜக ஒரு பக்கம் அரசியல் பண்றாங்க. ஒரு பக்கம் அ விஜய் வந்து இன்னைக்கு போய் அங்க அந்த பையன் அந்த பையனோட தம்பிய பார்த்திருக்காரு. இறந்தவரோட தம்பிய பார்த்திருக்காரு. அப்பா, அம்மாவ பார்த்திருக்காரு. அதேபோல முதலமைச்சர் அவர்கள் வந்து அங்க அந்த பையனோட தம்பிகிட்டயும் பேசியிருக்காரு. அம்மா, அப்பாட்டயும் பேசியிருக்காரு. நடந்ததுக்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில உங்களுக்கான உதவிகளை நாங்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு மனை பட்டா குடுத்துருக்காங்க. அந்த பையனுக்கு ஒரு அரசு வேலை குடுத்துருக்காங்க. இப்படி பல விஷயங்கள செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அதேபோல இந்த வழக்கு வந்து முதல்ல காவல்துறை விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு குடுத்தாங்க. இப்ப வந்து மீண்டும் வந்து சிபிஐக்கு சிபிஐ விசாரணை வேண்டும்னு எல்லா எதிர்க்கட்சிகளும் கேட்டாங்க. அதனால சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஏன்னா மடியில் கனமில்லை, அதனால வழியில் பயமில்லைங்கிற மாரி திமுக அரசு அதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான விஷயம் தான். அந்த அஜித்குமார் யார்? எதனால இந்த தவறு நடந்தது அப்படின்னா, அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்கள தவறுகளும் செய்திருக்காரு இதுக்கு முன்னாடி. அதனால தான் அவர் மீதான அந்த சந்தேகம் வலுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான். பட் காவல்துறையினர் அதுவும் காவல் நிலையத்துக்குள்ள இல்லாம வெளியில வச்சு அவர தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே அதுதான். காவல்துறையினர் அந்த ஏன்னா இப்ப நீங்க இதுல எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு. அதனால அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தாக்குனா அது தெரிஞ்சிருங்கிறதுனால, அவர்கள் வெளியில வச்சு தாக்கியிருக்கிறார்கள். அத வந்து ஒருத்தர் ஒரு ஜன்னல் வழியா இருந்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த வீடியோ தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக அந்த வழக்கை வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி இந்த 5 பேர் எதுக்காக அடிச்சாங்க அப்படின்னா, ஒரு உயரதிகாரி சொன்னதுனால அடிச்சாங்க. அந்த உயரதிகாரி ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் அ இறந்ததுக்கு அப்புறம் அந்த கைது பண்ணாங்களே 5 காவல்துறை அதிகாரிகள். அவங்க 5 பேரோட குடும்பங்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. ஏங்க ஒரு உயரதிகாரி சொல்றாரு, இவங்க செய்றாங்க. அந்த உயரதிகாரில நீங்க கைது பண்ணணும். இவங்க சொன்னவங்கள எப்படி கைது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. 2 பக்கமும் மத்தளத்துக்கு அடிக்கிற மாரி திமுக அரசு வந்து இந்த பக்கம் அஜித் குமாரோட ஃபேமிலி, எதிர்க்கட்சிகள் இந்த பக்கம். ஒரு பக்கம் வந்து அந்த 5 காவலாளிகளோட மனைவிகள், குடும்பத்தார் எல்லாரும் வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அரசுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் இதுல யார் மீது தவறு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதேபோல இந்த வீடியோ வெளியான உடனே கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை. ஒரு ஆட்டோக்காரர் யாரோ ஒருத்தர் அடின்னு அடிச்சிருக்காங்க. அந்த வீடியோ வெளியாகி அங்க
அந்த அந்த போலீஸ் அதிகாரிகளையும் வந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். இப்படி எங்க பார்த்தாலும் இது என்னப்பா அது பிரச்சனை? காவல்துறைக்கு வேற வேலையே இல்லையா? யாராவது கிடைச்சாங்கன்னா அடிச்சிருவீங்களா? அப்படிங்கிற மாரி தகவல் பரவிட்டு இருக்கு. அதனால காவல்துறை அதிகாரிகளும் சரி, அ ஏஎஸ்பி, டிஎஸ்பி எல்லோருமே இதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு இவரு ஜிவால் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி அது காவல்துறையில இருக்க தனிப்படையே நான் கலைச்சிடுறேன். இந்த மாரி இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லியிருக்காரு. யாரையாவது கைது செய்தால் அவர்களை விசாரிப்பதற்கு முன் அவர்களுக்கான அந்த சிஎஸ்ஆரை வழங்க வேண்டும். சிஎஸ்ஆர் வழங்கிய பிறகு இந்த பிரச்சனையில இருக்கிற அடிப்படை காரணங்கள் என்ன? அத பார்த்துட்டு நீங்க வந்து உடனடியாக நீதிமன்றத்துல அவங்கள வந்து அ இது பண்ணி சிறையில அடைக்கணும். அந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அறிவுரையை அவர் வழங்கியிருக்கிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு 25 மரணங்கள், காவல்துறை மரணங்கள். அதுல அடித்து கொன்ற ஒரு வழக்கு அப்படின்னு மட்டும் 8, 9 பேரு. மீதி எல்லாம் உடல்நலம் சரியில்லாமல் இறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இருக்கு. இந்த இறப்புகள் எதையுமே நம்ம நியாயப்படுத்தவில்லை. இந்த மாரி தவறுகள் செய்வது நிச்சயமாக வந்து கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறது. அது யார் செய்திருந்தாலும் சரி, எந்த அரசுல செய்திருந்தாலும் சரி. இப்ப நம்ம அதிமுகவோட ஆட்சியில தூத்துக்குடியில 13 பேரை சுட்டு கொன்னாங்க. அந்த வேன் மேல ஏறினின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சுட்டாரு. அவர கைது பண்ணாங்களான்னா கைது பண்ணல. ஏன்னா இவரு சிஎம் சொல்லி தான் அவர் செய்யறாரு. அப்புறம் எப்படி அவர் வந்து அவர கைது பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் அவருக்கு ப்ரமோஷன்லாம் குடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வேற எந்த காவல்துறை அதிகாரியும் யோசிக்க கூடாது அப்படிங்கிறதால இந்த 5 பேருக்கும் தண்டனை குடுத்திருக்காங்க. அது நியாயமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த நிகிதாவுக்கு உதவிய கலெக்டர் யாரு? அந்த டிஎஸ்பி யாரு? இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பெரிய ஒரு அவர்களெல்லாம் கைது செய்ய வேண்டும். இப்ப நீங்க நிகிதாவ கைது பண்ணிட்டாங்க, டிஎஸ்பிய கைது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப அத கலெக்டர் யாரு? அந்த கலெக்டர் தான் இப்ப பிரச்சனை. சோ இது எல்லாத்தையும் செய்தார்களேயானால், மீண்டும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை காவல்துறையினருக்கு வந்துரும். ஐயோ! நமக்கு தேவையில்லாத வகுப்பா அது. அப்படிங்கிற மாரி கொண்டு போயிருவாங்க. சோ இந்த மாதிரியாக கைது செய்பவர்களை தாக்குவது அப்படிங்கிறது வந்து ஹைகோர்ட் பயங்கர கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது. இதற்கு அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற வழியை திமுக செய்திருக்கிறது. இப்போ வந்து இதுவரை அந்த இறப்பை பற்றி பேசாத விஜய் அவர்கள் நேராக போய் அவர பார்த்திருக்காங்க. எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அரசியல் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அங்க நம்ம போறோம் அப்படின்னா, அது ஒரு அரசியல். அவருக்கு ஒரு நல்ல பேர் வரும் விஜய்க்கு அப்படிங்கிற மாரி. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருக்காரு. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் காவல்துறையில் இருக்கிற இந்த மாதிரியான கருப்பாடுகள் நீக்கப்பட வேண்டும் அல்லது ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான தவறுகளை யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம் உறுதிபட சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன். தேங்க்யூ அண்ட் பை.